உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏறாவோ புதுக்குடியிருப்போ ஆரம்பத்தாங்க நிற்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இங்கே குடும்பத்தின் அழைப்பு வந்து உண்மையாக இருக்குது. அனுப்பாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விருக்கமாக நிலப்பாடாக இருக்குது. கொஞ்சம் வந்து பாருங்க, அதுக்கே வந்திருக்கோம். அதை பார்க்க தான் வந்திருக்கோம். முதல்ல வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குற உறவுகள் அந்த நெஞ்சங்கள் மறக்காமல் சிறப்பாக செய்திருக்கு. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துளிகளும் வருகிற காலங்களில் வந்து இந்த சமூகத்துக்கு ஏற்புடையாக அமையும் என்பதிலே ஐயா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? சின்னத்துக்கு அண்ணமாண்ட மகன் 2 மகன், ஒரு மகன் செக்குத்தாரி, ஒரு மகன் இருக்கிற அவருக்கும் இப்போ நல்ல சோம்பில் அவருக்கு இதெல்லாம் வீசி காலுக்குள்ள ரத்தம் அவருக்கும் வருத்தம். அவருக்கு எங்களை பார்க்க முடியாது. அவருக்கு 3 பிள்ளைகள். இப்போ என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த இதுகளை சாப்பாடு ஜாமத்தை செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பாடு. எப்படி சாப்பாடு ஜாமன்? நான் இந்த கடை போடுவேன், மற்றது பொறி போடுறேன், கொச்சு காற்று பறத்து கொண்டு சாக்கடைக்கு ஒரு வழியாக வீட்டு வழியாக விற்று அப்படி செஞ்சுனா நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் எவ்வளோ எந்த கொச்சு காற்றுனா எவ்வளோ மேல் போட்டு எவ்வளோ இது பண்ணுறீங்க? 2000 காக்கிலோ 200 படி கொடுக்க முடியும். அப்படி சவுக்கடிக்கெல்லாம் கொண்டு வரணும். அப்படி போட்டு இல்லாட்டி எங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி 2000 முதல் போட்டு வந்து சாமான் அண்டை இன்றைக்கு விற்று ஒரு 2 நாள் 3 நாள் சொல்லி விற்கிறது. 500 காசு விற்கும். 2 நாள் 3 நாள் மேற்கட்டா சொன்னால் 500 காசு உடனே விற்கலாம். வேறு நான் இந்த இதில் வச்சு கச்சான், சோளம் பொடி, பக்கோடா, லாம்பண்ண, ரிஞ்சோ, நெருப்பொடியெல்லாம் வச்சு வீட்டில் விற்கிறேன். கடை உண்டு கட்டுறதுக்கு மழை இல்லைங்க, அங்கே அதுக்கெல்லாம் வச்சு விற்கிறேன். மழை வந்தால் விற்கிறேன். மழை வரத்தான் கடை இருக்காங்க. இந்த ஒரு ஒட்டி மயந்த கட்டிருக்காரு. அதில் அவர் பொடியன், அது தம்பியை போல ஒரு பொடியன் தான் கட்டி தந்தார். நமக்கு ஆம்பளோடையும் இல்லை. அவரும் பொழிச்சு அவர் சின்ன பொடியன் தான். ஒரு மோசம் எவ்வளோ காலம் அவர் அப்பா இவங்க சின்ன சின்ன ஆட்கள் கல்யாணம் திறந்தாட்டல சின்ன ஆள்லாம் விட்டு பிடிச்சது. நான் இடியப்பம் வச்சு கண்டப்பம் வச்சு அப்படி தாண்ட மக்களை வளர்த்தேன். அப்படித்தான் மக்களை வளர்த்துட்டேன். ஒரு கஷ்டப்பட்டு 3 ஒரு ஆளும் 2 முடியும் ஒரு 5 அது ஒரு கண்ணாலே நாங்கள் காணல ஒரு பெண்ணை வேண்டிய போனோம்னு சொன்னாங்க. பள்ளி அவர் அங்கே கல்யாணம் கட்டியிருக்காரு. 3 பிள்ளைகள். அவருக்கு தான் நோய் எந்த நாள் கருத்து காலால் ரத்தம் பாரு இதெல்லாம் அவருக்கு ஃபுல்லாக பீசி நோய் தான் இந்த நாள். அவர் நம்ம இடிக்காமனே நாம கேட்கறதுக்கு அவர் நல்லா இருந்தால் நாம கேட்கலாம். அன்று சொன்னவர் வந்தா என்ன என் கதைங்க மாண்டார். நாங்கள் எத்தனை பேரை கதைக்கிறையா எங்களை தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி எங்கட வறுமை கோட்டைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெண்டைக்கு ஒழுங்குண்டாங்க. நாங்கள் ஒழுங்கிட்டு போகிறதுக்கு சொந்தம் தான் இல்லானே ஐயா. படுக்கலாம் வழி வேணும் சாப்பாடு கழுவுறதுக்கு பொடியனு காசு பொண்ணு சாப்பிட்றலாம். இப்படி ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து கொச்சி காத்துல வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு முதல்ல போட்டு ஒரு கொச்சி காத்துல அரேஞ்ச்மெண்ட் எடுத்து போட்டு நீங்கள் 2 நாள் 3 நாள் காசு கிடைக்கும். கொண்டு வர மாதிரி நான் சவுக்கடி அங்கால கொண்டு வைக்க பண்ணிட்டு இது வழியும் கொண்டு வாங்குவாங்க. அப்படி செய்யுங்க. இல்லாட்டி காசு மகன் சாப்பிட வேணும். நமக்கு நினைச்சது கிளீனுக்கு போக காசு வேணும். எனக்கு 5 வருத்தம் சொல்லி இங்கே போடணும். இங்கே போய் கிளீன் ஒரு மாதம் போடுறேன். அதுக்கு நீ காசு பண்ணுமா? நாம யார்கிட்ட எடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் நம்ம கை தொழில் செஞ்சேன். நம்மகிட்ட இருந்தால் நாம் எடுத்துட்டு போகலாங்க. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். செத்த காலத்துக்கு கஷ்டப்பட்டு நாம வேதனையாக தான் இப்பயும் சொல்லி மச்சால்கிட்ட குளறிட்டா அவர் தெரிஞ்சுக்கணும். என்னத்துக்கு இருக்கிறத விட செத்து போகணும். எல்லாம் இதான் குளராக மச்சாலன்ட்டு அவர் நம்மளோட கஷ்டத்துக்களை சொன்னடுக்கு கஷ்டப்படலாம் ஐயா. ஒரு நாளைக்கு நாளையெல்லாம் கஷ்டப்படலாம். கஷ்டப்படலாமா? இதை வெயில படுத்தாலும் மறையிலையும் சொல்லிச்சாங்க. இத்திரையும் பார்த்து இப்படியெல்லாம் பேர் நடந்து இவட கவலை ஒரு பக்கம் அவன் 3 உள்ளே தாய் அவட இப்படி ஒரு வேதனை அடைஞ்சு நாம வீரம் பிள்ளையில நான் இருந்தா பிள்ளைய பார்க்கணும். நம்மளை அது கஷ்டப்படுறாள். நெருப்பு கையில கிடக்குறனால எத்தனைக்கு கிடக்குறேன். என்ன செய்யலாம்? கச்சான மறக்கலையே நாங்கள் சொந்தத்துலாம் கொண்டு வீட்டுக்கு வந்தோம்.
அது 600 ஒரு இடத்த கணக்கு எடுக்கிறேன். வேறு அந்த காசு விற்று போட்டு அந்த கொடுக்கும். 600 கிலோ கிலோ ஒரு கிலோ எடுக்கலாம். நாங்கள் 3 கிலோ 4 கிலோ எடுத்து விற்று போட்டு கொடுக்குறேன். கோயில்கள் வந்தால் கொண்டு வரேன். கொண்டு வரலாம் கொஞ்சம் காசு 1000 கொடுக்குறேன். அதை எத்தனை கிலோ வேண்டுங்க சார்? இப்போ ஒரு கிலோ 600 இல்லை கட்ட மாட்டேங்க. 3 கிலோ எடுத்தா 3 4 கிலோ எடுத்து கிட்ட 3 கிலோ எடுத்தா நீங்கள் எத்தனை நாள் வீட்டுங்க? அந்த 3 கிலோ எல்லாம் முடிஞ்சுமா ஒரு எடுத்தது 7 ஒரு கிலோ மீன்ல அந்த 3 கிலோ கச்சானையும் விற்றுருவீங்க. அது இப்போ விற்று சொன்னால் 600 18,800 3 கிலோ வண்டிங்க சொன்னால் அந்த 7 நாளே முடிச்சுருவீங்க. எவ்வளோ இருக்கு லாபம் வரும் உங்களுக்கு? கச்சாம்பட்டையில் காசு மிச்சம் அந்த பொரியிலையும் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கிழமைக்கு சராசரி ஒரு 1500 மட்டும் நீங்கள் சம்பாதிக்கணும். எடுத்து அதுக்குள்ள நீ அவங்க சாமான் வாங்கி தரேன் லாபம் எடுத்து தரேன். அதை எடுத்து அந்த காசை எடுத்து கொடுக்கணும். வீட்டில் வச்சு விற்கிறேன். நேற்று ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கணும். நீ அதை வச்சு பக்கத்துலேயும் வருங்கள். நீ அந்த போகிறபடி என்ன வாங்குவாங்க வீட்டுக்கு பத்தவங்க இருக்குது. இப்படி நம்மளோட வாழ்க்கை போய் திரும்பி இப்படி தாங்க அழுதோடையும் கண்ணீரோடையும் என்னோடையும் பாண்டு வந்தோம். எத்தனை வருஷ காலத்துக்கு அப்படி வாழ்க்கையா சொல்லுங்கள். இப்படி ஒரு வேதனையோட நான் யோசிச்சுட்டு சொல்லுறேன். அவர் இருந்தால் நம்மளை பார்ப்பாரு. மகன் நீ தவப்பன் இருந்தால் நம்மளை பார்ப்பேன். எல்லாம் சின்ன வகையில் விட்டுட்டு போட்டு அவரும் சேர்த்துட்டார். வந்து சின்ன ஆக்கள் ஒரு பிள்ளைகளும் வளர்ந்தாக்களில் அவர் சாக்குள்ள ஒரு அளவானோடு ஒரு 12-13 இருக்கும். அவருக்கு மகனுக்கும் அப்படி ஒரு வேதனையோட நாவைக்கு கண்ணன் இல்லை. அவர் ஒரு இடத்த சொல்லி போகிறது. அவர் ஒரு வெளிநாடும் போய் கேடா அவர் காமெஞ்சின்னு போய் கேடா அவருக்கு ஒத்த கண்ணு. அப்போ அவரோட பிள்ளைகளை வளர்க்கணுமே மகன். அவன் மட்டும்தான் ஒரே பொம்பளை. நமக்கு 2 பொடியும். அவன் விட்டு போட்டு கல்யாணம் கொண்ட எல்லா வேதனையும் கொண்டு நம்மளை கடவுள் வந்து நம்மளை நடையும் கடைசி ஒரு வளவு துண்டான் அந்த செஞ்சு விட்டு போயிருந்தான். எல்லாத்தையும் கூட கடையிலங்களை நடுத்தரையில் விட்டு போய் சரி அவங்களுக்கு நாளைக்கு நான் வேறு நடையிறேன். நடந்து வணக்கம் பிள்ளை. வணக்கம் பிள்ளை. என்ன பேர் என்ன? அனுராதா. அனுராதா பிள்ளை. என்ன செய்றீங்க? வீட்டில். உங்களுக்கு வரும்பா என்ன செய்வீங்க? பள்ளி அடிக்கிறாங்க. மூத்த மகன் கண்டியில் படிக்கிறாரு. மற்ற மகன் கடையில் இருக்கிறோம். மற்ற மகன் படிக்கிறாரு. விட்டு படிக்கிறது 8 வருஷமாக இருக்குது. காலை சாப்பாடு செய்கிற வீட்டு வேலைக்காரங்க கூப்பிட்டா போகிறார். முஸ்லீம் அட்டைக்குள்ள கூட வேலையை கூப்பிட்டா போடுறதான என்ன செய்கிற வீட்டு கஷ்டத்தால் மகனுக்கு வீடு வளவும் இல்லை. வீடு வளவெல்லாம் வீடு வச்சு போட்டு போயிருக்காரு. வீடு வளவும் கிடைக்கல இல்லை. வீடு வளவை இப்போ திடீர்னு எழும்பட்டாமல் சொல்லி பிரிக்காங்க. இப்போ 2 வருஷம் போயிட்டு அவர் விட்டுட்டு போய் ஒரு வாராகட்டும் விட்டுட்டு தான் போனார். அப்போ நாங்கள் இருந்த டைம்ல இந்த ஒரு இடங்கிறதே இல்லையுமே நாங்கள் இங்கேயும் விரிக்கல. நாங்கள் வேற ஒரு தான் இருந்தோம். நாங்கள் அப்போ வீடு பற்றிட்டு போன அக்கா வந்து இவங்களையும் விட்டு போட்டு போயிட்டு நீ வீடு வளவையும் இல்லாமல் அதெல்லாம் அங்கே இவங்க பிரியவில்லைன்னு சொல்லி அவங்க வீடு வச்சு அக்காட்ட போய் எடுத்து வேற ஒரு இடத்த வச்சிருக்காரு. இப்போ வீட அந்த வீட்டுக்காராக தான் இப்போ இங்கே எழும்பட்டாமல் சொல்லி பிரிக்காங்க. ஒரு வருஷம் டேட் போட்டு வச்சிருக்காரு. இப்போ வச்சு 2 வருஷமா போயிட்டு எழும்பட்டாமல் சொல்லி பிரிக்காரு. காலை சாப்பாடு செய்யுது. மகன் காசு அனுப்புறது, நாங்கள் சாப்பிட்றது, இளைய மகன் படிக்கிறது எல்லாமே இந்த வேலையில தான். ஒரு வருமானம் வந்து எதுவுமே இல்லை எங்களுக்கு. 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். 7ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? இங்கே கலைமகர். என்ன பேர் வர்ற? ஹர்ஷான். மற்ற பிள்ளை படிக்கிறதில்ல. அவன் என்ன செய்றா? இங்கே கடையில் நிற்கிறாங்க. கடையில் என்ன கடையில் நிற்கிறாங்க? இங்கே செங்கலடி நிற்கிறாங்க. அவரோட சேலரி எவ்வளோ? சம்பளம் 15,000 ரூபா. அதை எடுத்து தான் மகனுக்கு அனுப்புறாங்க. மகனுக்கு 20,000 கிழமைக்கு 5,000 எனக்கு அனுப்புறோம். அப்போ மகனுக்கும் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா மகனுக்கு டெம்பஸ் கிடைச்சது. டெம்பஸுக்கு போகிறதுக்கு 5 வருஷம் படிக்க வசதி இல்லை. அவருக்கு வீட்டு சூழலால் படிக்க விருப்பம் இல்லை. என்ன செய்கிற குடிவாதமாக தான் எனக்கு பிடிச்சி இங்கே அனுப்பி விட்டா. என்ன செய்கிற நீ மற்ற வேலையிலேயே போய் செய்கிறத விட அரசாங்கம் மட்டும்தான் திரைக்கிறேன் பணி பிடிக்கிறவங்க. அவருக்கு அங்கே போய் படிக்க விருப்பம் வேண்டாம். வீட்டு சூழல் இப்படி இருக்கிற வழியாக காசு அனுப்பையும் வசதி இல்லை. எனக்கு ஒவ்வொரு மாதமும் எல்லா பிள்ளைகளும் கொடுத்த பிறகு கடைசியாக தான் நான் சாப்பாடு காசு நான் அனுப்புறது. இப்படி ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. இருக்கிறது கூட இந்த வீடு வளவில்லை. இந்த வீடு இல்லை. மழை வந்தாலும் இடிக்கல. அது வந்து போன வருஷம் வெள்ளத்துக்குள்ளலாம் ஃபுல்லாக தண்ணி ஏறி வீடு. இங்கேதான் மலைக்குள்ளேயும் இங்கே தான் இருந்தாங்க. இப்படி ஒரு பெரிய கஷ்டத்து மத்தியில தான் வாழ்ற நிலைமையா இருக்குது. இந்த வீடு வளவையாவது எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இல்லாமல் அப்படி இப்படி யூடியூப் செய்கிற நாட்களோட தொடர்பு கொண்டு கதைச்சி ஒரு நல்ல உதவி செய்வாங்கன்னு தான் அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் நீங்க வந்திருக்கீங்க. இல்லை யாருமே வந்தது இல்லை. யாருமே வரவே
நீங்கள் எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்க? இல்ல அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எடுத்து நாங்க போல ஆடுதோ ஒருவருமே வந்து என்ன கேட்கவே இல்லை, வரவே இல்லை. அது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நீங்க தான் கரைச்சி ஒரு கிழமைக்குள்ள எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. இப்ப 2-3 மாசம் வச்சு இந்த சித்தி நிக்கிற சாட்சி இந்த களுவாஞ்சி வீட்டுல இருக்கிற தம்பி செய்யறாராமன்னு சொல்லி அங்க வரைக்கும் போய்த்தலாம் வந்து நாங்க வாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒருத்தருமே வரவே இல்லை. எங்களை வீட்டு கஷ்டத்துக்கு வந்து பாருங்க, போன் நம்பர் போட்டாங்கடா, போன்ல அதை எடுத்து கால் பண்றோம், ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தருமே வந்து ஒரு ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை எங்களுக்கு இது வரைக்குமே. நீங்க தான் கால் பண்ணி கேட்டீங்க, ஒரு கிழமைக்குள்ள நீங்க தான் வந்துருக்கீங்க. சரி இல்லை, நாங்கள் வந்து வெளிப்படையே வீடியோ போடுறோம் வீடியோவில் போடுறோம். நீ பார்க்குற உறவுகள் யாராவது நிறைய பேர் இருக்கிறாங்க உறவுகள். அப்படி செய்யற உறவுகள் உண்மையாவே இந்த வீடுகளும் இல்லைன்னா அந்த பொம்பளை பிள்ளைய வச்சுதாங்க இங்க எலும்புனா திரும்பி போயிருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க போயிருக்கிறதுக்கு. இந்த வீடுகளும் எடுக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல உதவி அவங்களுக்கு சகோதரங்கள் இருக்கு. அண்ணாக்களும் இல்லை, ஒரு அண்ணா 2 அண்ணா ஐயகத்து பேர், ஒரு அண்ணா அடிவெட்டு பேர், ஒரு அண்ணா தான் இருக்கிறாரு. அப்ப அப்பாவும் இல்லை, இந்த புருஷனும் இல்லை, யாருமே முன்னாடி செய்யறது யாருமே இல்லை. இப்படி ஒரு உதவி செய்யறாங்கடா, அது கடைசி வரைக்கும் நாங்கள் உயிருள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டோம். அதுக்கு அவனையான அரவாசி நாங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணல, யாருமே ஹெல்ப் செய்யறதுக்கு ஒருத்தருமே முன்பாறது இல்லை, செய்ததும் இல்லை இது வரைக்கும். நாங்கள் இந்த பதிவு வந்து போடுறோம். பார்க்குற உறவுகள் யாராவது கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு கைத்தொழில் போட்டு ஒரு தொழில் அவசியம் முன்னுக்கு செய்யறது ஒரு வருமானம் இல்லைன்னு இன்னைக்கு இந்த கண்டு முண்டி இல்லைன்னா வந்து இல்லை. அப்ப என்னால காமெண்ட்ஸுக்கும் போயிடலாது, வெளிநாடுகளும் போய் உழைக்கிறதுக்கு எந்த இதுவுமே அந்த சின்ன வயசுல ஒரு கொடியும்ல சும்மா தலை குத்தி கண்ணில் வேறு கண்ணு பிளாஸ்டிக் எடுத்துருக்காங்க. அது ஒன்றும் செய்யல, அது இந்த உதவியும் செய்ய அது நல்லன்னா வெளிநாடாவது போய் ஒரு வீடு விளவு எடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சு அப்படியே ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி உதவி செய்யறதுக்குமே யாருமே இல்லை. உங்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சொன்னா நாங்க ஒரு சின்ன கடையாவது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒழுங்கிலேயாவது கட்டி செய்யறதுக்குன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு செய்ய ஏதாவது காசி போட்டு செய்யற அளவுக்கு எதுவுமே இல்லை இல்லை. ஒன்றும் செய்யல, நம்ம சின்ன கடந்து கூட கொஞ்சம் கச்சான போட்டு பிரிக்கிறாள். அதை கொஞ்சம் மற்ற சாமான்கள் எல்லாம் வைக்கிற சாமான்கள் கொஞ்சம் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிறாங்கலாம் கொஞ்சம் தூர தண்ணி போறவங்க கடைக்கு இப்போ நம்ம வாங்கி வச்சு அதில் கொஞ்சம் வாங்கி கடைசியில் 5 ரூபா சரி நமக்கு ஒரு நாள் வருமானம் செய்யறதுக்கு அதுக்குரிய வருமானம் ஒன்றுமே இல்லை. எல்லா பக்கமும் பிரச்சனையா தான் இப்போ வீடு வேலை வாழ பெரிய பிரச்சனை, நிரந்தரமா இப்போ இன்றைக்கு போக சொல்லுவாங்களா நாளைக்கு கிளம்ப சொல்லுவாங்களான்றது பிரச்சனை. அப்படித்தான் முதல்ல ஏற்கனவே வீடு வச்சுட்டு இவர் போய் விட்டுட்டு போய் எழுப்பித்தான் விட்டு திரட்டி விட்டவங்க போனோம். நாங்கள் திரும்பியும் இந்த வீடு வளவு எடுத்து தருவேன் என்று சொல்லித்தான் ஒரு கோட்ஸில் வச்சு கதைச்சி இங்கே வச்சு எங்களை வீடு வளவு எடுத்தாங்க. திரும்பியும் இப்போ அந்த வளவை ஃபுல்லாக அமௌண்ட் வேற ஐடியாவே இல்லை அவருக்கு. திரும்பியும் அவர் போயிட்டு கல்யாணம் கட்டி பிரிக்கிறாரு, இந்த வீடு வளவு எடுத்து தரமாட்டேன் அமைப்புன்னு சொல்லி பிரிக்கிறாரு. அவங்க திடீர்னு எலும்பு சொன்னாங்கன்னா பிள்ளையில கொண்டு எங்கே போகிறதுக்கும் ஒரு இடமுமே இல்லை போயிருக்கிறது. சரி, அது நாங்கள் மேற்கொள்கிறோம். பார்க்குற உறவுகள் வந்து முன்னே சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோனா உங்களை சந்திக்கிறேன், சந்திக்கிறோம். சரியான